இயேசு கிறிஸ்து அற்புதத்தில் முதல் அற்புதமாக செஞ்சார்ல, அதுவும் திராட்சரசம் தான், யாயின் தான். யார் இல்லைன்னா? சென்னையில சுண்ட கஞ்சுன்னு சொல்லி ஒரு போதைப் பொருள் விற்பாங்க. அதுதான் சீனால நீங்க சொல்ல வர அந்த மெட்டீரியல், அந்த கான்செப்ட். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கல், தென்னங்கல், பனங்கல் எப்படி இறக்கி குடித்தாங்களோ அதே மாதிரி தான் அங்கே திராட்சை ரசத்தை ஃபர்மெண்ட் பண்ணி குடித்தாங்க. கிறிஸ்துவ சமூகத்துல, இஸ்லாமிய சமூகத்துல அது குடிக்க கூடாது, அது நம்ம வெறுக்கக்கூடிய விஷயம், ஒதுக்கி வைக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் உளறிட்டு நீங்கள் எதையோ புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. எங்கள் ஆண்டவர் பைபிள் கொடுத்துருக்கிறாரு, அந்த பைபிளில் தெளிவாக பேசியிருக்கிறார். கிறிஸ்தவத்தை தவறாக சித்தரிக்கும் இஸ்லாமியர்களை வறுத்தெடுக்கலாம் வாங்க. நீங்க இங்கிலீஷ்ல எடுத்தீங்கன்னா வைன்னு இருக்கும், இதுவே நீங்க ஹீப்ரூல எடுத்தீங்கன்னா யாயின்னு இருக்கும். எந்த யாயின்? நோவாக்கு கொடுத்தாங்களே, நோவாக்கு குடிச்சாரு, அப்போ ஒரு யாயின் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, அதே யாயின் தான். அட என்னப்பா சும்மா யாயின் யாயின் யாயின். நோவா குடிச்சார் இல்லையா, அதுவும் யாயின் தான், திராட்சரசம் தான். லோத்துக்கு தன்னுடைய மகள்கள் கொடுத்தாங்க இல்லையா, அதுவும் யாயின் தான், திராட்சரசம் தான். இயேசு கிறிஸ்து அற்புதத்தில் முதல் அற்புதமாக செஞ்சார்ல, அதுவும் திராட்சரசம் தான், யாயின் தான். யார் இல்லைன்னா? யார் இல்லைன்னா? ஆமாம், திராட்சரசம் தான். இப்போ அதில் என்ன இருக்குது? ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி சித்து வேலை, ஏமாத்து வேலை அதில் இல்லைன்றோம். சீனால அந்த அரிசி நோய்தல்ங்கிறீங்க, அரிசியை பதப்படுத்துறது இல்லைன்னா அந்த புளிக்க வைக்கிறது, அரிசி சாதத்தை இது பண்றது என்ன, புளிக்க வைக்கிறது. அப்ப அப்படி புளிக்க வச்சா அது என்னவா மாறிடும்? நீங்க என்ன சொல்ல வரீங்க? மதுபானமா மாறிடும் நீங்களே சொல்றீங்க. உங்களோட வீடியோல பாருங்க. இது நம்ம ஒரு கலாச்சாரம், ஆனா பல தேசங்கள்ல பல கலாச்சாரங்கள் இருக்கு. உதாரணமா சைனால அரிசியை நொதிக்க வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணி குடிச்சிருக்கிறாங்க. இதுக்கும் பல வருஷங்களுக்கு முன்னாடி இவங்க இந்த மாதிரி ஒரு மதுபானத்தை ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிருக்கிறாங்கன்ற தரவுகள் இருக்கு. அதே மாதிரி யூதர்கள் அந்த நாட்டின் கலாச்சாரத்தின்படி, அந்த நாட்டின் தட்பவெட்ப சூழ்நிலைக்கு ஏற்ப திராட்சை ரசத்தை ஃபெர்மெண்ட் பண்ணி சாப்பிட்டுருக்கிறாங்க. சீனால அந்த புளி வச்சா என்ன ஆயிரும்? மதுபானம் ஆயிரும். அந்த மதுபானத்தை குடிக்கிற கலாச்சாரம் இன்னைக்கு சீனால இருந்துச்சுங்கிறீங்க. அப்ப அதே மாதிரிதான் யூதர்கள்ட்டே இருந்துச்சுங்கிறீங்க. அப்போ அதை தானே நம்ம சொல்றோம். பா, நீ அந்த கிளிப்பை மட்டும் போட்ட, நான் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், முழுசாக பாருங்கள் சரியா? நான் மதுபானம் இல்லவே இல்லை அது அப்படிலாம் நான் சொல்லலை. நான் என்ன சொன்னேன்னா, நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனாலில் உருவாக்குற ஆல்கஹால் அன்னைக்கு இல்லை, ஃபர்மெண்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுற யாயின் திராட்சை ரசம் தான் இருந்ததுன்னு சொன்னேன். அதை எப்படி கம்பேர் பண்ணேன்னா, கல், தென்னங்கல், பனங்கல் நம்ம நாட்டில் கலாச்சாரமாக இருந்தது இல்லையா உணவுப் பொருளில், அதே மாதிரி அங்கே திராட்சை ரசம் இருந்தது. சைனாவில் அரிசியிலேருந்து ஃபர்மெண்ட் பண்ணி இதே ட்ரிங்க்ஸ் போதை தரக்கூடிய, போதுமா, போதை தரக்கூடிய அப்படின்னா எந்த மாதிரி அப்படின்னா கல், பனங்கல், தென்னங்கல் மாதிரி சிமிலராக சைனாவில் பண்ணாங்க. அதே மாதிரி சிமிலராக எப்ரேயர்கள் திராட்சை ரசத்தை நொதிக்க வச்சு இது பண்ணாங்க. இதை தான் நான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லியிருந்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி எத்தனால் கிடையாதுன்னு சொன்னேன், அவ்வளோதான். நீங்கள் யாயின் ஆல்கஹால்னு உடனே ஓட்கா, ரம்மு, விஸ்கிக்கு போயிடுறீங்க, ஏன்னா உங்கள் புத்தியெல்லாம் அதில் இருக்குது. ஆனால் பைபிளில் யாயின் மதுபானம்னு இருந்ததுன்னா அது திராட்சை ரசம் நொதிக்க வச்சது, கல், தென்னங்கல், பனங்கல் மாதிரி அது ஒரு பானம் அப்படின்னு சொன்னேன். நான் ஏன் மதுபானம்ன்ற வேர்டை சொல்லாமல் இருந்தேன்னா, உங்களை மாதிரியான தற்குறிகளுக்கு மதுபானம்னு ஓட்கா, ரம்மு, விஸ்கின்னு போயிடும். அப்படி இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்காக, டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டணுன்றதுக்காக சொன்னது. சைனாக்காரங்க குடிக்கிறது அது உடல் நலத்துக்கு நல்லது. யாரு அது? என்ன மெட்டீரியல் தெரியுதா? சென்னையில சுண்ட கஞ்சுன்னு சொல்லி ஒரு போதைப் பொருள் விற்பாங்க. அதுதான் சீனால நீங்க சொல்ல வர அந்த மெட்டீரியல், அந்த கான்செப்ட். எப்பா, சைனால அரிசியில ஃபர்மெண்ட் பண்ணி ஒரு பானத்தை ரெடி பண்ணாங்கல்ல, அதையும் நான் பார்த்ததில்ல. சென்னையில் உள்ள சுண்டக்கஞ்சியும் நான் பார்த்ததில்ல. ஆனால் ஒன்று கேள்விப்பட்டிருக்கேன், இந்த சுண்டக்கஞ்சியில் போதை ஏறதுக்காக ஒயிட்னரு, பேட்ரி பவுடர்லாம் கலப்பாங்கன்னு. அந்த மாதிரிலாம் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா அத்தனை 1000 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி கெமிக்கல்ஸ் கிடையாது. புரியுதா? இயற்கையாக அவங்க ஃபர்மெண்ட் பண்ணி குடித்தாங்க. எப்படி ஒரு சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இல்லை 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் கல், தென்னங்கல், பனங்கல் எப்படி இறக்கி குடித்தாங்களோ அதே மாதிரி தான் அங்கே திராட்சை ரசத்தை ஃபர்மெண்ட் பண்ணி குடித்தாங்க. தென்னங்கல், பனங்கள்லாம் என்னது? சாதா பதநீர் தான். அதில் சுண்ணாம்பு தடவிட்டால் பதநீர். ஏன்? அது நொதிக்கிறத தடுத்துரும், ஃபர்மெண்ட் ஆகிறத தடுத்துரும் சுண்ணாம்பு.
சுண்ணாம்பு தடவாமல் சாயந்தரமாக எடுத்தால் அது என்னது? கல். ஏன்? நொதிச்சிரும், புளிச்சிரும், ஃபர்மெண்ட் ஆகிடும், லைட்டாக போதை தரும். இதை தான் நான் சொன்னேனே தவிர, நீங்கள் சொல்கிற மாதிரி சுண்டக்கஞ்சி இந்த பேட்ரி போட்டு இந்த இதை போட்டு போதை ஏற்றுறதுக்காக என்னென்னத்தையோ பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரிலாம் அங்கே பண்ண வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம பேசுகிறது பல 1000 வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். அப்போது இந்த ரெண்டுமே உடல் நலத்துக்கு நல்லது, குடிக்கலாம், வைனு நல்லது அப்படிங்கிறீங்க. 100% நல்லது தான். ஏன்னா உனக்கு உடம்பு சரியில்லை, உன் உடம்பு நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக கொஞ்சம் திராட்சை ரசையும் பருகு அப்படின்னு பால் தீமோத்திக்கு நிருபத்தில் எழுதுகிறாரு. இப்போவும் அது தென்னங்கள்லாம் இருந்தாலும் பனங்கள்லாம் இருந்தாலும் உடம்புக்கு நல்லது. நம்மளுடைய உணவு பழக்கத்தில் இருந்தது, சரியா? அதை அதிக போதை ஏற்படுத்தும் விதமாக உங்களை மாதிரி ஆட்கள் எக்ஸ்ட்ரா இந்த பேட்டரி பவுட்ரு இல்லை அது ஒயிட்னரு அந்த மாதிரிலாம் சேர்த்து, இல்லை எத்தனால் இந்த மாதிரி ஏதாவது செஞ்சு பட்ட சாராயம்னு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாங்கல்ல, அது உடல் நலத்துக்கு கேடு. ரெண்டாவது, நீங்கள் வார்த்தைக்கு 300 முறை ஆல்கஹால் ஆல்கஹால் ஆல்கஹால்னு சொல்கிறீங்கள, அது நாட்டுக்கும் வீட்டிற்கும் உடல் நலத்திற்கும் கேடுன்னு அந்த பாட்டிலே எழுதியிருக்கும். அது வேற. நான் அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன். அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் எடுத்து தெளிவாக பாருங்கள். அந்த ஆல்கஹாலை பற்றி பைபிள் பேசலை. ஏன்னா பைபிள் காலத்தில் அந்த ஆல்கஹால் இல்லைன்னு சொல்கிறேன். நீங்கள் சொல்கிற ரம்மு, விஸ்கி, ஓட்கா, பிராண்டிலாம் பைபிளில் இல்லை. மண்டைக்கு ஏறுதா இல்லையா? இப்போ இந்த 3மே நல்லதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, உங்கள் வீட்டில் கல்யாணம், விருந்து, காது குத்துன்னு ஏதாவது வைப்பீங்க, அதுக்கு மக்களை கூப்பிட்டு சாப்பாடு, இந்த விருந்தோம்பல்லாம் செய்வீங்க. ஏன் நீங்கள் இந்த கல்லையும் இந்த சுண்டக்கஞ்சையும் இந்த வைனையும் பரிமாறக்கூடாது? ஏன்னா அது பழைய வெர்ஷன், முந்தைய இதில் இருந்தது. இப்போ இன்றைக்கி கரண்ட் சினாரியோவில் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, கவர்மெண்ட் அதை இல்லீகல்னு சொல்லிட்டாங்க. என்னால் தென்னங்கள்லையோ பனங்கள்லையோ எடுக்க முடியாது. கவர்மெண்ட் அனுமதிச்சா கண்டிப்பாக அதை எடுக்கிறதுக்கு நான் தடையாக இருக்க மாட்டேன். அப்போது உங்களுக்கு நல்லா தெரியும் இது பாசிபிள் கிடையாது. கல், வைனு, அப்புறம் இந்த சுண்டக்கஞ்சி இதெல்லாம் ஒரு ஆன்மீகத்துல இருக்கக்கூடிய, அதுவும் கிறிஸ்துவ சமூகத்துல, இஸ்லாமிய சமூகத்துல அது வந்து குடிக்க கூடாது, அதை நம்ம வந்து வெறுக்கக்கூடிய விஷயம், ஒதுக்கி வைக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அட இல்லப்பா, என்னப்பா நீ உங்க இஸ்லாத்துல குரான் சொல்லுதுன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த உலகத்துல நீ வந்து ஹராம், தண்ணி அடிக்கக்கூடாது, ஹராம். ஆனால் நீ இந்த உலகத்தில் தண்ணி அடிக்காமல் இருந்தனா அந்த உலகத்தில் உனக்கு நிறைய ஊற்றி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் பைபிளில் இல்லை. பைபிளில் குடி, அதாவது இப்போவும் சொல்கிறேன், இந்த உடல் நலத்திற்கு கேடாக ஒன்று இருக்கே, ஆல்கஹால், எத்தனால், இல்லை விஸ்கி, பிராண்டி, ஓட்கா, இல்லை எதோ சொல்கிறாங்கல்ல, அது உடல் நலத்திற்கு கேடு. அது எந்த காலத்துலேயும் வேதம் அனுமதிக்காது. இந்த உடம்பு கடவுள் கொடுத்த உடம்பு, அதுக்கு தீங்கு விளைவிக்கும் எந்த விஷயத்தையும் பைபிள் ஏற்காது. கடவுள் ஒரு நாளும் ஏற்க மாட்டார். ஆனால் இந்த கல், பனங்கல், தென்னங்கல்லாம் சொன்ன இல்லையா, இயற்கையாக கிடைக்கக்கூடிய பானம், இல்லை இந்த திராட்சை ரசம், இதெல்லாம் உடல் நலத்திற்கு நல்லவைகள், பியூரஸ்ட் ஃபார்மில், ப்ரொவைடட் ஏற்ற குவான்டிட்டியில். அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடச்சி அது நம்ம நாட்டு சட்டத்தின்படி லீகலாக இருந்தால் வேதம் ஒரு நாளும் அதை தடை செய்யவில்லை. குடித்து வெறிப்பதை தான் தடை செய்திருக்குன்னு ரொம்ப தெளிவாக உங்களுக்கு வசனம் போட்டு வீடியோ போட்டிருக்கேனே, அந்த வீடியோ லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் உளறிட்டு நீங்கள் எதையோ புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இஸ்லாம் என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் சொல்லணும்னு நினைக்கக்கூடாது. எங்கள் ஆண்டவர் பைபிள் கொடுத்துருக்கிறாரு, அந்த பைபிளில் தெளிவாக பேசியிருக்கிறாரு. எங்களுக்கு இது போதும். இதை டூப்ளிகேட் பண்ண குரான் வேண்டாம். பாய்.